ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிடுறது நல்லதா, இல்ல எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறது நல்லதா? அனுபவம்தான் ஒரு ஆன்மீகத்தில் நாம் வளர்வதற்கான ஓர் அளவுகோல். இப்போ ஒரு ஜுரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதை ஒரு மீட்டரை வச்சு செக் பண்றா. அந்த மாதிரி வழிபாடு அப்படின்னு சொன்னா அது அந்த அளக்கக்கூடிய கருவி எது அப்படின்னு பார்த்தா சுவானுபூத் ஏகமானாயான்னு சொல்றாரு. அனுபவம் ஒண்டிதான் ஆன்மீகத்தை அளக்கும் ஒரே கருவி. அப்ப எந்த சாமியை வழிபாடு பண்றதுனால நமக்கு அனுபவத்தில் சாத்தியம் கிடைக்கிறதோ அது மாத்திரம்தான் வழிபடத்தக்க தெய்வம். அவர்களை பொறுத்தவரை யார் வணங்குகிறார்களோ அவர்களை பொறுத்தவரை. அப்ப சாஸ்திரத்துல இவ்வளவு தெய்வம் சொல்லியிருக்காளே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? ஏகப்பட்ட தெய்வம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? மனிதர்கள் பல்வேறுபட்ட பக்குவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாம கடவுள் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு நாம தேர்வு செய்யறதுங்கிறது அந்த கடவுளோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும், ஒரு அனுபவம் ஏற்பட வேண்டும். அந்த அனுபவம் நிகழும் வரை நீங்க எந்த சாமியை வேணாலும் மாத்தி மாத்தி கும்பிடலாம். ஆனால் அந்த அனுபவம்னு ஒண்ணு வந்துட்டா எந்த சாமி கூட உங்களுக்கு அந்த அனுபவம் வருதோ அந்த கடவுளை தவிர வேறு எந்த கடவுளையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அதனால எந்த சாமி கிட்ட நம்மளுடைய மனது லயிக்கிறதோ, எந்த சாமி நம்மளுடைய அனுபவ சாத்தியப்படுகிறதோ அந்த கடவுளை நாம் வணங்க முயல்வோமாக. அது வரைக்கும் அந்த அனுபவத்தை பெற முயல்வோமாக. அதுக்கு ரொம்ப பொறுமை தான் முக்கியம்.